இதுக்கு பேர் என்ன? இது ஃபோர்ஸ், மேபி சம் ஏதோ ஒரு வேல்யூ ஃபோர்ஸ். இது என்னவா சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு? டிஃபார்ம்டு ஷேப். இது வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இது வந்து ஃப்ரீ லோட், ஃப்ரீ பாயிண்ட். இப்போ இந்த ஃப்ரீ பாயிண்ட் லோட் அப்ளை பண்ற போது என்னோட ஷேப் என்னவா மாறிடுச்சு? டிஃபார்ம்டு ஷேப். அந்த ஷேப் அங்க இருக்க பாருங்க, இதானே ஒரு பேண்ட் வித் பாரு. இந்த எல்லோ கலர் மட்டும் பாரு, இந்த ஷேப் கிடைச்சிருச்சா? அடுத்த கலர் பாரு, இந்த ஷேப் கிடைச்சிருச்சா? அடுத்தது அதே மாதிரி. இனி இந்த பக்கம் பார்த்து ஒவ்வொரு பேண்ட் வித்துமே டிஃபார்ம்டு ஷேப் காட்டும். கரெக்டா இல்லையா? இது வந்து ஸ்மூத் கான்டூர்ல கிடைக்காது, டிஃபார்ம்டு ஷேப்ல அச்சீவ் ஆயிருக்கு. which mean that regular shaped structure when you are applying the load we can get the deformed shape. இது வந்து நம்ம தியரிட்டிக்கலா படிச்சிருக்கோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல வருமே சிம்பிள் ஸ்ட்ரெஸஸ் இல்லையா? சிம்பிள் ஸ்ட்ரெஸஸ்ல படிச்சிருக்கோம், parallelogram law of forcesல படிச்சிருக்கோம். மறந்துட்டீங்க போல் இருக்கு, ஞாபகம் இருக்கா? இது வந்து A வெக்டர்னு வச்சுக்கோங்க, இது B வெக்டர்னு வச்சுக்கோங்க. இது என்ன? ரிசல்டன்ட். ஞாபகம் இருக்கா? சோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் AB 2AB. அவ்வளவுதான். This is a formula, it is behind that. கரெக்டா? ஐ திங்க் இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த கோடு வருது பத்தியா, இந்த கோடு இருக்கு இல்லையா, this is splitted into two components. ஆக்சுவலா இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் உடைய டிஸ்ட்ரிபியூஷன். இது ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுது, ஒரு ஹரிசாண்டல் காம்போனன்ட், ஒரு வெர்டிகல் காம்போனன்ட். அப்ப அதோட ரிசல்டன்ட் தான் வித் ரெஸ்பெக்ட் டு இதோட ஆங்கிள் வந்து 45 டிகிரியா இருக்கலாம், 30 டிகிரியா இருக்கலாம், 60, ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கும். இதுல ஆங்கிள் இருக்கும், இதுல ஆங்கிள் இருக்கும், இதுல ஆங்கிள் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த லோட் வாட் வி ஆர் கோயிங் டு அப்ளை. அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபார்மேஷன் கொடுத்துருச்சா? டிஃபார்மேஷன் கொடுத்துருச்சா? சோ அந்த ரிசல்ட்டை வந்து வெறும் கலரா பார்க்காம அதை ரீட் பண்ற போது how the distribution will be takes place, diagonal-ஆ இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன் கேஸ் ஃபியூச்சர்ல இத வந்து அப்கிரேட் பண்றோம், நான் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்டர்னை வச்சு தான் நான் மாடிஃபை பண்ணணும். எங்க டிஃபார்மேஷன் அதிகமா இருக்கு, அப்ப டிஃபார்மேஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? புரியுது இல்லைங்களா? so this is the background calculation which is done by FEM. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவோம்?